வணக்கம். நான் கேஜி மேக்கில் தமிழ் மாடசாமி பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி வந்து புறா கூடை பற்றி இன்றைக்கி நம்ம எல்லாம் பார்ப்போம். இந்த செஞ்சிருக்க கூடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலகை வந்து என்ன பலகைன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து தேக்கு பலகை, வேங்க பலகை, குழந்தை பலகை தான் போட்டிருக்கேன் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தேக்கு பலகை தான். இதில் போட்டிருக்க எல்லாமே தேக்கு பலகை தான். இது வேங்க பலகை. வேங்க, கோங்கு, தேக்கு இந்த 3 பலகை தான் நான் எனக்கு வரும். இந்த 3 பலகை தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த கூடு வந்து நான் இதுக்கு முன்னாடி நிறைய கூடு போட்டிருக்கேன். இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே சொல்லி நான் ரீப்பரில் கதவை செஞ்சுருக்கேன். அந்த கதவை வந்து ரீப்பரில் செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட கூடெல்லாம் பார்த்தீங்கன்னா பலகைலாம் போட்டிருப்பேன். இது வந்து நான் ரீப்பரில் செஞ்சுருக்கேன். ஃபுல்லாக ரீப்பர், கம்ப்ளீட்டாகவே ரீப்பரில் கதவை செஞ்சுருக்கேன். ஃபுல்லாக மடங்கும். அதே மாதிரி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 அறை இருக்கும். மொத்தம் 2, 4, 6, 8 அறைகள் இருக்கும். ஒவ்வொன்றும் 8 இன்ச்சு, 9 இன்ச்சு உயரங்கள் இருக்கும். உயரம் 8 இன்ச்சு இருக்கும், அகலம் 9 இன்ச்சு இருக்கும். அப்படியே 8 அறைகள் இருக்கு மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வலை வந்து பெரிய வலை போட்டிருப்பேன். இது உள்ளுக்கு நீங்கள் எதுவும் பிடிச்சி இழுக்க முடியாது, பெரிய வலையில் போட்டிருப்பேன். அப்புறம் இந்த கீழெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஸ்ட்ராங்கான கீழ் தான் போட்டிருப்பேன். கீழே நான் ஸ்ட்ராங்கான கீழ் தான் போட்டிருப்பேன். இந்த பலகை பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு விட்டுருப்பேன். உள்ளுக்கு ஒரு 5 இன்ச்சு, வெளியே ஒரு 5 இன்ச்சு நிற்கும். 10 இன்ச்சு போய் விட்டுருப்பேன் இந்த பலகை. கீழே கணத்த கீழ் தான். மேலே வந்து ஒரு பொடி வலை போட்டிருப்பேன். மேலே ஒரு பொடி வலை போட்டிருப்பேன், கீழே பெரிய வலை போட்டிருப்பேன். இது சைஸ் எப்படி? அப்புறம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 1.25 அடி இருக்கும். 1.25க்கு 1.25. இதுவும் பார்த்தீங்கன்னா 1.25 இருக்கும். ஹைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 அடி இருக்கும். மொத்தத்தில் ஹைட்டு மொத்தம் 4 அடி இருக்கும். 4 அடி ஹைட் இருக்கும். கால் கரெக்டாக 1 அடி உயரம் விட்டுருப்பேன். 1 அடி உயரம் விட்டுருப்பேன் கால். 1 அடி உயரம் கால் விட்டுருப்பேன். அதுபோக கூண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 அடி இருக்கும். கூண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்கும். மொத்தம் இது 4 அடி உயரம். இந்த கூண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் உட் பிரேமர் வாங்கி கம்ப்ளீட்டாக ஒயிட் பிரேமர் அதை வாங்கி நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாம் அடிச்சிடலாம். நீங்கள் தார் அடிக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க, தாரில் அடிக்க வேண்டாம், அது நல்லா இருக்காது, கருப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் உட் பிரேமர், ஒயிட் பிரேமர் இருக்குது, அதை வேலையை நீங்கள் ஃபுல்லாக வெளியே அடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த புறாவுக்கு நீங்கள் இறங்குற வைக்கணும்னாக்கி இதை மட்டும் திறந்து உள்ளுக்க வச்சு விட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த கூண்டை நீ க்ளீன் பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஃபுல்லாக திறந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கதை முடிக்கலாம். இந்த கதை நீங்கள் எப்பவும் திறக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் மேல் கதை மட்டும் திறந்தால் போதும். இதை மட்டும் நீங்கள் திறந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கதை முடிக்கிடுங்க. மற்றபடி இற வைக்கிறதா இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டை விட்டுருக்கோம். அது கீழே விழாமல் இருக்குது. தடுப்பு அடிச்சிருக்கோம். எல்லாத்துலேயும் தடுப்பு அடிச்சிருக்கேன். முட்டை உள்ளுக்கே இருக்கும், அது வெளியே வந்து விழாது, தடுப்பு இருக்கும். அதில் எல்லாத்துலேயும் தடுப்பு அடிச்சு விட்டுருக்கேன். தகரம் அது மாதிரி நீங்கள் இது மேலே நீங்கள் தகரம் அடிக்கிறதா தகரம் நீங்கள் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கி நீங்கள் ஒரு டிஜிட்டல் பேனல் ஷீட் இருக்கலாம், அதை வாங்கி நீங்கள் மேலே சும்மா விரிச்சு விட்டாலே போதும். கூடு நனையமாக இருக்கும். நல்லா எல்லாரும் நல்லா நெருக்கமாக பேரை அடிச்சுட்டு அழகாக கிடாது, ஏதாவது கிடக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 வருஷம் இந்த கூண்டு இருக்கும். நான் கொடுத்த கூண்டு நிறைய இடங்களில் நான் கொடுத்துருக்கேன். 5 வருஷம் உங்களுக்கு உழைக்கும், ஒன்றுமே செய்யாது. பலகை அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் வீடுகளில் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சேர்கேஸ் இருக்கும். சேர்கேஸ் கீழே நீங்கள் அந்த கூண்டை வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து நான் நிறைய ஒரு உயரம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த பூச்சிக்கிட்டு எதுவும் பாதை கிடையாது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மொட்டை மலை நீங்கள் வைக்கலாம். மொட்டை மலை வச்சுனா ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு வந்து பறவைகள் நிறைய வந்து போயிருக்கும். நீங்கள் வளர்க்குற புறா போக வெளிப்புறாவும் கூட நிறைய புறா உங்களுக்கு வரும். மொட்டை மலை நீங்கள் வச்சுருந்தீங்க கூண்டு அழகாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அழகாக நீங்கள் தூக்கிட்டு போயிடலாம். அவ்வளோ வெயிட்லாம் ரொம்ப இருக்காது. 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடலாம்.
அந்த அளவுக்கு நான் லைட் வெயிட்டாக போட்டிருப்பேன். ஏன்னா பலகை பூரா தேக்கு பலகை இருக்குன்னா பலகை அவ்வளோ வெயிட் இருக்காது. ஆனால் பலகை ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே அரஞ்சு பலகை தான் எல்லாமே. ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து. அதையும் மொட்டை மாடிலையும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டுக்கு பின்புறம் வைக்கிறந்தாக்கி கூட 2 கல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் வைக்கலாம். நல்லா பராமரிப்பு நல்லா வச்சுருந்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கால் நல்லா உயரமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து எந்த பூச்சியும் வராது. பலகையும் எல்லா பலகையும் நம்ம நெருக்கமாக அடிச்சு விட்ருக்கு. பின்பக்கமும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பலகை வச்சு அடிச்சு விட்ருக்கு. முன்பக்கம் மட்டும்தான் வலை, மற்றபடி உங்களுக்கு வலை எதுவுமே இருக்காது. எல்லாமே பலகையாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அதனால எந்த பூச்சி கீச்சி எதுவும் உள்ளுக்குலாம் போக முடியாது. இந்த மாதிரி கூண்டு நான் நிறைய அடிச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எங்கே தேவைனாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். அதில் என் ஃபோன் நம்பர் இருக்கும், நான் ஊர் சொல்லியிருப்பேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுக்கலாம். என் பேர் வந்து மாடசாமி. என் ஃபோன் நம்பர் வந்து 99 40 76 98 75. ஊர் வந்து திருநெல்வேலி. நான் நிறைய ஊர்களுக்கு வெளியூருக்குலாம் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் பேர் மட்டும் கொடுத்தா போதும், ஃபோன் நம்பர் கொடுங்க. நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஊருக்கு நான் உங்களுக்கு வந்து பார்சல் செய்து நான் அனுப்பிட்டுருவேன். உங்களுக்கு வந்து சின்ன கூடு பெரிய கூடுலாம் எந்த கூடுலாம் இப்போ 11 அறைக்குள்ள கூடுலாம் நான் வெளியூருக்கு நான் நிறைய நான் அனுப்பியிருக்கேன். இது 8 அறை 11 அறைக்குள்ள கூடு இருக்குது. இது வந்து 8 அறை பார்த்துருங்க. இதுக்கு வந்து 2000 ரேட்டு. 11 அறை கூண்டு இருக்குது, அது வந்து 2600 வரும். அந்த கூடு நான் அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி கோழி கூடு, லவ்பர்ஸ் கூடு, எந்த கூடுனாலும் சரி நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்சலாக உங்களுக்கு அனுப்பிவிட்டுருவேன். பார்த்துருங்க, நாங்கள் நீட்டாக இருக்கும். பொடி வேலை போட்டிருக்கேன். நல்லா காத்தோட்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இதுலேயும் காற்று நல்லா போகும், இங்கேயும் காற்று நல்லா போகும். புறாவுக்கு வந்து ரொம்பவும் வெளிச்சம் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா இருட்டாக இருக்கணும். அதனால தான் 2 வலையோட முடிச்சுக்கிட்டேன். மற்றபடிலாம் வலை ரொம்ப அடிக்கக்கூடாது, பலகை தான் ரொம்ப இருக்கணும். அதனால் உங்களுக்கு வந்து வெயிலுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஹீட்டு நல்லா தாங்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பலகை நெருக்கமாக இருக்கிறனால ஹீட் நல்லா தாங்கும். நான் வந்து மற்றபடி சில வந்து பார்த்திங்கன்னா மேலே தகர அடிச்சுட்ருவாங்க. இது இந்த பலகை போடாமல் தகர அடிச்சிருப்பாங்க. அப்படி அடிச்சிங்கன்னா வெயில் தாங்க முடியாது, வெயில் ரொம்ப ஹீட் ஏறிடும். அதனால் பலகை தான் அடிக்கணும். பலகை அடிச்சு அதுக்கு மேலே தகர அடிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. அதனால் பலகை போட்டதுன்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.